வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜனவரி 6, மார்கழி 21. இன்றைக்கான வானிலை அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கும் காற்று சுழற்சி மேலடுக்கில் வலுவடைய, அரபிக்கடலில் நீடிக்கும் காற்று சுழற்சி வடக்கு நோக்கி விரிவடைய, வடக்கில் நிலவும் உயரழுத்த சுழற்சியினுடைய நகர்வு வடக்கு நோக்கிய நகர்வு நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கிழக்கு காற்று வலுவாக உள்ளுடைய தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வரும் மணி நேரங்களுக்கான மழைப்பொழிவு பற்றிய மற்றும் அடுத்து வரும் நாட்களுக்கான மழை தீவிரம் பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. நேற்றைய நிலையில் நாம் அறிவித்திருந்த மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் சற்றே தள்ளி போயிருக்கிறது. இன்றளவில் அது நீட்சியடைய தொடங்கியிருக்கிறது. மழைப்பொழிவு உறுதியானது. நேற்று அறிவிக்கப்பட்ட மழைப்பொழிவு கிட்டத்தட்ட அநேக மாவட்டங்களுக்குமான மழை விளக்கங்கள் அப்படியே நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலையில் தற்போதைய வானிலை அமைப்பின்படி அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் மற்றும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழைப்பொழிவினுடைய தீவிரத்தை பார்க்கலாம். தற்போதைய நிலையில் மேலடுக்கில் நீடிக்கும் உயரழுத்த சுழற்சி இந்திய நிலப்பகுதியினுடைய 70% நிலப்பரப்பை ஆக்கிரமித்து வலுவாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரபிக்கடலில் நீடித்து வந்த காற்று சுழற்சி சற்று கேரள நிலப்பகுதியிலிருந்து சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. கேரள நிலப்பகுதியை விட்டு சற்று கர்நாடக நிலப்பகுதிகளை ஒட்டி வடக்கு நோக்கி நகர்ந்திருப்பதன் விளைவாக உயரழுத்த சுழற்சியானது வடக்கு நோக்கி விலக்கத்தை சற்று ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று அதிகாலை முதல் விளைவாக கிடைக்கப்பட்ட இந்த இடைவெளியின் காரணமாக கிழக்கு காற்று பெரிய அளவில் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் வழி தமிழக நிலப்பரப்பின் ஊடே அரபிக்கடல் நோக்கி கேரள நிலப்பகுதியிலும் மழைப்பொழிவை ஆங்காங்கு ஏற்படுத்தியவாறு அரபிக்கடல் நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறது. விளைவாக இன்று காலை முதல் மழைப்பொழிவானது வடகடலோர மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து கடலோர பகுதிகளில் நீடித்து வந்த மழைப்பொழிவு படிப்படியாக சற்று முன்னேற்றம் அடைந்து பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் நீட்சியடைந்து தற்போது உள் மாவட்டங்கள் நோக்கி பரவலடைய தொடங்கியிருக்கிறது. தொடங்கியும் ஏற்கனவே மழைப்பொழிவும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரும் மணி நேரங்களுக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகளை பற்றி பார்க்கலாம். வரும் மணி நேரங்களை பொறுத்தவரை பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதே போல அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்களுக்கும் மழை பரவலுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இன்று மாலைக்குள் ஏற்படக்கூடும். இந்த மழைப்பொழிவானது தொடர்ச்சியாக ஆங்காங்கே நீடித்து கொண்டிருக்கும். மேலும் கிழக்கு காற்று இன்று மாலை இரவு மேற்கு மாவட்டங்களை நோக்கி குவிதலை ஏற்படுத்தி சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாதகமான சூழல் காணப்படுகிறது. எனவே எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவில் மாற்றமில்லை. கனமழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மேற்கு மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களுக்கும் பொருந்தும். அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும், அதாவது வரும் 8ஆம் தேதி வரை அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளன. இந்த 7, 8 தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் மேலும் மழைப்பொழிவு வலுவடையக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பொழிவும் வடக்கு பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த மழைப்பொழிவினுடைய நீட்சி வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கும் 7, 8 தேதிகளில் மழை பரவல் நீடிக்க கூடும். இந்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கான மழை பரவலையும் பொழிவையும் பார்க்கலாம். இன்று பிற்பகலுக்கு, அதாவது தற்போதைய நிலையில் இருந்தே
தென் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கக்கூடும். அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு மேலும் தீவிரமடைந்து இன்று மாலை இரவு நேரத்தில் திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழை பரவலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்று மாலை இரவு மழை பொழிவு வலுவடையக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திலும் மழை பரவல் ஏற்படக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திலும் ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்புகள் உள்ளன. இன்றைய நிலவரப்படி அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் மாலை இரவு அதிகாலை வரை இந்த மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே நீடிக்கக்கூடும். நாளை முதல் கிழக்கு காற்றினுடைய நகர்வுகள் மேலும் வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் நாளை 7, 8, 9 இந்த தேதிகள் வரை அநேக கடலோர மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடிக்கக்கூடும். மழைப்பொழிவு வலுவடையும் பகுதிகளாக அது ஏற்கனவே அறிவித்தபடி அது வடகடலோர மாவட்டங்களில், வடக்கு மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், மற்ற இதர வடகடலோர மாவட்டங்களில் இயல்பான சற்று கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் 7, 8, 9 இந்த தேதிகள் வரை கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே அவ்வப்போது நீடிக்கக்கூடும். தொடர்ச்சியான மழை வாய்ப்புகளாக அல்லாமல் அவ்வப்போது ஏற்படும் மழை பொழிவாக இந்த மழை வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் 9ஆம் தேதி வரை அமையக்கூடும். மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை 8ஆம் தேதி வரை, 7, 8 இந்த தேதிகள் வரை மழைப்பொழிவு வலுவுடன் நீடிக்கக்கூடும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை 7, 8, 9, 10 இந்த தேதிகள் வரை மழைப்பொழிவினுடைய நீட்சி தொடரக்கூடும். மேலும் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் 8, 9, 10 இந்த தேதிகளில் கனமழை முதல் அதி கனமழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காணப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களிலும் இதே நிலை 8, 9 இந்த தேதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவு தெற்கு டெல்டாவில், அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்து தெற்கு பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்த சாதகமான வானிலை சூழல் காணப்படுகிறது. என்ற நிலையில் இன்றைக்கான வானிலை அமைப்பு நகர்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்று சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து இந்த அறிவிக்கப்பட்டிருக்கூடிய மழைப்பொழிவினுடைய தீவிரம் மாறுதலுக்கு உட்பட்டதாகும். மழைப்பொழிவு அறிவிக்கப்பட்ட இடங்களில் ஒரு சில இடங்களில் மேலும் கூடுதல் மழைப்பொழிவு வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனினும் அடுத்த வானிலை நகர்வுகளை உற்று நோக்கி அதன்படி தொடர்ந்து கண்காணிப்போம். தொடரும் வானிலை பற்றிய அண்மை தகவல்களுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.